மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு பொன்னான ஆண்டா அமையுமா? அந்த பொன்னான ஆண்டு அவங்க அமைச்சுக்கணும்னா அவங்க என்ன விஷயம் பண்ணணும்ன்றத டீடைலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலமான ஆண்டுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த 2026 உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகுது. எப்படியாச்சும் ஒரு வீடு கட்ட மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு ஒண்ணு இல்லைங்க 2 வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். ஒரு வீடை கட்டி இருந்தீங்கன்னா அதுக்கு மேல இன்னொரு வீடை கட்டிட்டு இருப்பீங்க, கட்டுவேன். ஒரு இடம் வாங்கினீங்கன்னா இன்னொரு இடம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வழங்க தயாரா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல அரசியல்வாதிகளின் தொடர்புகள் கிடைக்கும். அதே போல என்னன்னா உயர் அதிகாரிகளிடம் தொடர்பு கிடைக்கும். நிறைய உங்க நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் இருப்பாங்க. அரசியல் சார்ந்த நண்பர்களின் பழக்க வழக்கங்கள் அதிகமாகும். இல்ல உங்க நண்பர்கள் எல்லாமே நிறைய அரசியல்ல போய் ஈடுபடுவாங்க. ஸோ நிறைய பேர் என்னன்னாக்கா நிறைய போலீஸ், சட்டத்துறையில இல்ல வக்கீல் இந்த மாதிரியான உயர் பொறுப்புல இருக்கிறவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இந்த 2026 அதிகமாக போகிறது. நிறைய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிறைய புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது உருவாகும். நிறைய பேர் சுயமா தொழில் தொடங்குவாங்க. நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் எதிர்பார்ப்பாங்க. ஏற்கனவே இருந்த பார்ட்னர்ஷிப் எல்லாமே ஒரு பிரச்சனைக்காக விலகிய பார்ட்னர்ஷிப்ல மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்ட்னர்ஷிப் எல்லாமே கடந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணங்களுக்காக விலகிய பார்ட்னர்ஷிப் எல்லாமே மீண்டும் சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. தொழில் சார்ந்த ஒரு அழுத்தம் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குமான கண்டிப்பாக இருக்கும். எனக்கு கடந்த காலத்தில் விட்டு வைத்த பழைய தொழிலே திருப்பி செய்வாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு தொழிலிருந்து விலகியவங்க தன்னுடைய பழைய தொழிலை மீண்டும் இறங்கி செய்வாங்க. ஏன்னா ஒரு ட்ரேட்ல ஒரு இதுல இருந்து ஒரு தொழில இருந்து இன்னொரு தொழிலுக்கு மாற்றம் செய்தவங்க மீண்டும் பழைய தொழிலில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள். வேலை செய்யக்கூடியவங்க மீண்டும் பழைய கம்பெனியில போய் ஜாயின் பண்ணுவோம். வேலை மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் பழைய கம்பெனியிலே போய் சேருவாங்க. நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு பேமெண்ட்ல போய் கிடைக்கும், வேலை கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வேலை செய்த நிறுவனத்திலே மீண்டும் சேர்ந்து பாருங்க. கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷனுடன் சேர்ந்து ஒரு ஹைக்கோட உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தூக்கமின்மையால அவதிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஃபுட் அலர்ஜிஸ் ஏற்படும். இந்த ஃபுட் அலர்ஜிஸ் ஹார்மோன் பிரச்சனையை தூண்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த காலத்துல ஹார்மோன் பிரச்சனை ஏற்படும். அதனால முறையான உணவு பழக்கம் தேவை. அதே போல தூக்கமும் சரியாக இருக்கணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பா கால், பாதம், காலில் அடிபடுவது, ஹார்மோன் பிரச்சனையிலால கால் வீக்கம், காலில் கணுக்கால், பாதம் பகுதியில் ஏதாவது ஒரு உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல நிறைய பேருக்கு இந்த ஸ்பைனல் கார்டில் பார்த்தீங்கன்னா எலும்பு சுருங்கிடுச்சு, இல்லை ஜவ்வு வயதானவங்களுக்கு, வயதான மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டில் ஜவ்வு தேஞ்சு போச்சு, இல்லை எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஜவ்வு தேய்வதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முறையான உணவு பழக்கம் குறைபாடால வர்றது. எக்ஸசைஸ் இந்த காலகட்டத்தில் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸை செய்யணும். மிதுன ராசிக்காரங்க ஹெவி எக்ஸசைஸை செய்யக்கூடாது. மனதை இலகுவாக வைத்துக் கொள்ளக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்ய பழகிக்கணும்.
அவ்வாறு செய்யும் போது இந்த உடல் உபாதைகளிலிருந்து இலகுவாக வெளிவர முடியும். வேலை மாற்றம், வேலையில திடீர் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே தள்ளி போகும். எதிர்பார்க்காத நிகழ்வுகள் எல்லாமே வேலை சார்ந்த விஷயத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது. நிறைய பேர் எனக்கு ஒரு கம்பெனில இருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், நான் கன்ஃபார்ம் ஆயிட்டேன் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துனே இருப்பாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு கம்பெனில இருந்து எதிர்பார்க்காத இன்னொரு கம்பெனி என்னைக்கோ இன்டர்வியூ அட்டன் பண்ண அந்த இருந்து பாத்தீங்கன்னா டக்குனு ஒரு ஆஃபர் லெட்டர்னு போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாமே வேலை சார்ந்த விஷயத்துல நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இந்த 2026 கொடுக்க தயாரா இருக்கு. ஏன்னா ஆண்டின் தொடக்கத்துல கணவன் மனைவி உறவு என்பது சூப்பரா இருக்கும். திருமண நிகழ்வு எல்லாமே மே மாசத்துக்குள்ள முடிச்சிடணும். ஜூன் மாசம்லாம் தள்ளி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திருமண நிகழ்வு தள்ளி போகலாம், டிலே ஆகும். குறிப்பாக இந்த பணம் சார்ந்த விஷயத்தினால பொருளாதாரம் எதிர்பார்த்த அந்த பண வரவு கிடைக்காதனால திருமணம் தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. மிதுனராசிக்கு திருமணத்துக்கு தயாராக மிதுனராசிக்குன்னா இந்த ஜூன் மாசத்துக்கு முன்னாடியே நல்ல முகூர்த்தம் வச்சு முடிச்சுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு சின்ன ஒரு அழுத்தம் ஏற்படலாம். அதனால என்னன்னாக்கா அதனாலேயே சில பிரிவினைகள் ஏற்படும். அப்ப என்னன்னாக்கா திருமணம் செய்தவளா இருந்தாலும் சரி, திருமணம் செய்ய போறவளா இருந்தாலும் சரி, இந்த கணவன் மனைவி ஊர்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை பத்தி பேசுவதை தவிர்த்துக்குங்க. இதுவே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு காரணியாமை. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க என்னன்னாக்கா அவங்க பேசுறத பேசிட்டு போயிடுவாங்க, திருப்பி என்ன பேசுனீங்கன்னு கேட்டாவே அப்படியே தலை சொரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ஞாபக மறதி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். எதையும் நேரடியா சொல்ல மாட்டாங்க, ஒரு மறைமுகமா சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியா சொல்லாம மறைமுகமாக கம்யூனிகேட் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். நட்புகள் எல்லாமே கட்டாயிடும். நிறைய நட்பு வட்டங்கள் எல்லாமே பழைய நட்புகள் எல்லாமே கட்டாயி புதிய நட்பு வட்டம் பெருகும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்டாயிருப்பாங்க. புதிய நட்பு வட்டங்கள் அதிகரிக்கும். மனசு எப்போதும் என்னன்னாக்கா அதிகமான சுகம், லக்ஸரியை நோக்கி பயணிக்கும். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கு. நிறைய சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய பயணங்கள், மகிழ்ச்சியான பயணங்கள் என்பது அதிகமா இருக்கு. ஆனா பயணத்தின் போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஃபுட் அலர்ஜிஸ் ஏற்படக்கூடிய அதிகமா பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களும் இருப்பாங்க. வெளியூர் பயணத்தின் போது இந்த ஃபுட்டு செட் ஆகல, எனக்கு ஃபுட்டு அலர்ஜி ஆயிடுச்சு, இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய பேர் மிதுன ராசி. அதனால எங்கன்னாக்கா வெளியூர் பயணத்தின் போது உணவு கட்டுப்பாடு, முறையான உணவு விஷயங்களில் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். இப்படிலாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பொற்காலமாக மாறும். இதை நீங்க பொற்காலமா மாத்தணும். இதுக்கு என்னங்க வழி அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, இந்த காலத்துல நிறைய சித்தர் வழிபாடுகளை செய்யுங்க. மிதுன ராசிக்காரங்கள் குறிப்பா சித்தர் வழிபாடை செய்வதன் வழியாக உங்கள் வாழ்க்கையை நீங்க பொற்காலமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏற்கனவே நீங்க சித்தர் வழிபாடு செய்யறவங்களும் அதை தாராளமா தொடரலாம். அப்படி இல்லாதவங்க சித்தர்கள் வழிபாடை உடனடியா தொடங்குங்க. அப்படி இல்லைன்னா சித்தர்கள் சமாதி உள்ள இடங்கள், சித்தர்கள் வாசம் செய்த இடங்களுக்கு உங்களுடைய ஆன்மீக பயணங்களை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பொற்காலமாக அமையும் என உறுதியா சொல்ல முடியும். மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு சித்தர் வழிபாட்டின் மூலயமாக பொற்காலமாக அமைய உங்கள் அனைவரையும் வாழ்த்தி புத்தாண்டுகளை பகிர்ந்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.